ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ரேட்டில் கொடுப்பாங்க. பஜாருக்கு போனோம்னா எக்கச்சக்கமாக குவிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு தேவையான நமக்கு பிடிச்ச ஃபோனை வந்து எடுத்துக்கிட்டு ஆஃப் ரேட்டில் கிடைக்குதேன்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது அந்த ஃபோன் வேறத்தவங்ககிட்டேருந்து திருடப்பட்ட ஃபோனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி திருடப்பட்ட ஃபோனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம். ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். ஐஎம்ஐ நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி உங்களை வந்து கண்டுபிடிச்சி தூக்கி போயிடுவாங்க. செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா அதுக்கு முன்னே என்ன பண்ணணும், அதில் ஏதாவது கேஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல செக் பண்ணணும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸு, ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா, இல்லை வேறு ஏதாவது ட்ரிக்கு வேணும்னாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அவங்களும் சேஃபாக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குறோன்னா அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு அந்த ஃபோனை கையில் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு *#06# டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுடைய ஐஎம்ஐ நம்பர் எல்லாம் வந்துடும். அது இல்லாமல் இன்னொரு சில இதெல்லாம் பார்கோட்ஸ் வரும், அதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஐஎம்ஐ நம்பர் 1 and 2 இருக்குது பாருங்கள். இதில் ஐஎம்ஐ நம்பர் 1 இருந்தாலும் சரி 2 இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் நான் சொல்கிற மாதிரி அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. IMEI ஸ்பேஸ் விட்டு இன்ஃபோன்னு சர்ச் பண்ணுங்கள். IMEI ஸ்பேஸ் விட்டு இன்ஃபோ அப்படின்னு சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்துடும் IMI இன்ஃபோன்ற வெப்சைட்டு. அது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐஎம்ஐ நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி சொன்னோம் இல்லையா, அதை வந்து காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐஎம் ஹியூமன் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். அதாவது கேப்சா கோடு வரும், அதை கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா டிக் ஆகிடும். டிக் ஆனதுக்கப்புறம் செக்குன்னு இருக்குது பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃபோனுடைய மாடல் வந்துடும். அடுத்து என்ன ஃபோனு அப்படின்றது வந்துடும். அடுத்து நம்ம என்டர் பண்ணோம் இல்லையா அந்த ஐஎம்ஐ நம்பரும் வந்துடும். அது இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அது 4G ஃபோனா 5G, அப்புறம் அது டியூயல் சிம்மா நேனோ சிம்மா அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்துடும். வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய ஃபோன் வந்து ஏதாவது கேஸ் இருக்கா, பிளாக் லிஸ்ட்டில் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கான்றதை தான் நம்ம முதல்ல செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் செக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செக் பிளாக் லிஸ்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து க்ளீன் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி பிளாக் லிஸ்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா உங்களை ஜெயிலுக்கு போகிறதே யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்னா IMEI நம்பரை வச்சு போலீஸ் சைபர் கிரைம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஏதாவது கேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்ட் மொபைலை வாங்கிக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்கை வந்து மறக்காமல் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.